இந்த புக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ். தரக்நாத் தாஸ் டால்ஸ்டாய்க்கு எழுதியது, டால்ஸ்டாய் ரிப்ளை பண்ணது, மகாத்மா காந்திக்கும் டால்ஸ்டாய்க்கு நடந்த கடித போக்குவரத்து, இதுதான் இருக்குது. அதனால் வந்து இது புக்கை ரெவ்யூ பண்ணுறதுன்னு எதுவும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ கம்பைலேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். பட் நான் அது ஒரு பியூர் புக் ரெவ்யூவாக கொண்டு போகாமல் இந்த லெட்டரோட பின்னணி என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக டச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன், என்னோட அறிவுக்கு உட்பட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அந்த புக்கோட பேர் வந்து லெட்டர் டு ஹிந்து, தரக்நாத் தாஸ், லியோ டால்ஸ்டாய் அண்ட் மகாத்மா காந்தி. கிறிஸ்டியன் பேட்டால்ஸ்டாய் இதை கம்பைல் பண்ணி போட்டிருக்காரு. 1996 ஆர் 1997 அந்த டேட்டில் வந்தது. இப்போ வந்து நிறைய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். பட் இது வந்த டயத்தில் இவரே யாஸ்னாயா புல்னாயா ரஷ்யாவுக்கு போய் டால்ஸ்டாயோட லெட்டர் கலெக்ட் பண்ணி அப்புறம் இந்தியன் ஒப்பீனியனோட இது தரவுகள்லாம் வாங்கி கம்பைல் பண்ணி பண்ணது. ஸோ இந்த புக் வந்ததுக்கப்புறம் யூரோப்பில் டால்ஸ்டாய்க்கும் காந்திக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. காந்தி இன்ஃபர்மேஷன் சென்டர்ன்ற ஒரு அமைப்போட நிறுவனர் கிறிஸ்டியன் பார்டால்ஃப், அதோட ஹெட்டிங்கில் தான் இவர் இதை போட்டிருக்காரு. புக்கோட இன்டீரியரில் வந்து நான் அடுத்த ஃபோட்டோகிராஃப், இது ஃபோட்டோ கோர்டசி. அப்புறம் இதில் சொல்லிட்டேன், நேற்றுக்கு அவர்கிட்ட ஸ்கைப்பில் பேசினேன், இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி காந்தி ஸ்டடி சர்க்கிளில் தான் வந்து என்னோட காந்தி பற்றினோட வாசிப்பு அப்புறம் இந்த உரையாடல் எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு, கேட்வே டு காந்தி இதுதான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து என்னோட வார்ம் விஷஸ் சொல்லிவிடு எல்லாரோட மெம்பர்ஸ்க்கும் அப்படின்னு. அப்புறம் சில பேரோட பேரெல்லாம் சொன்னேன், இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த சென்டரில் அப்படின்னு. அண்ணாமலை சார் அவங்கெல்லாம் காந்தி மியூசியமில் இருக்காங்க அப்படின்னு. அண்ணாமலை சார் இருக்கும்போது வர்ஷாதாஸ் இருந்த டயத்தில் அவர் வந்திருக்காரு காந்தி மியூசியமுக்கு. வர்ஷாதாஸோட கொலாபரேட் பண்ணியிருக்காரு சில ப்ராஜெக்ட்ஸு. வர்ஷாதாஸையும் டெல்லியில் பார்த்தேன், அப்போ சொன்னேன். அப்புறம் நாளைக்கும் திரும்ப பேசுகிறேன் அவரோட. கேட்டிருந்தார், எப்படி பேச போகிற நீ, என்னெல்லாம் பேசுனேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். ஸோ அது இல்லைங்க, இந்த புக்கில் வந்து அஃப்கோர்ஸ் இந்த எடிட்டோரியல் நோட் இன்ட்ரடக்ஷன்லாம் தாண்டி அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, லெட்டர்ஸ்லாம் கம்பைலாக இருக்குது. அது போக தரக்நாத் தாஸ் பற்றின ஒரு ஷார்ட் பயோகிராஃபியும் அதில் இருக்குது. நான் அது பின்னாடி வரேன். அதை வந்து அவருடைய நெஃப்யூ நினைக்கிறேன், நெஃப்யூ ஆர்.என். தாஸ்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த புக்கோட கண்டென்ட்ஸ்ன்றது இதுதான். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டியன் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். 59 வயசு. அவரோட புக்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் மார்ட்டின் பூபருக்கும் காந்திக்கும் நடந்த ஒரு உரையாடல் சர்ச்சை. காந்தி வந்து அந்த ஹோலோகாஸ்ட் டயத்தில் யூதர்கள் பற்றி சொன்னது வந்து பூபருக்கு பிடிக்கல, அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். அதையும் காந்தி சொன்னதையும் கம்பைல் பண்ணி ஒரு புக்காக அவர் போட்டிருந்தார் கிறிஸ்டியன். அது போக ஆசிரியர் குறிப்பில் நீங்கள் அந்த சரவணன் போட்டதை தாண்டி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆசிரியர் குறிப்பில் காலன்பாக்கோட பயோகிராஃபி அவர் எழுதியிருக்காரு, இங்கிலீஷ்லேயும் ஜெர்மன்லையும். அதை நான் ஐ ஃபர்காட் டு ஆட் தட். அப்புறம் இன்ஃபேக்ட் குஹா வந்து காந்தி பிஃபோர் இந்தியா எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான தரவுன்னு பார்த்தீங்கன்னா காலன்பாக் பேப்பர்ஸ் 1990s ஏர்லி 2000s ஐ திங்க் குஹா ட்ரை டு பிரிங் இட் டு இந்தியா, அந்த காலன்பாக் பேப்பர்ஸ் எல்லாத்தையும். அப்போது அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்து கிறிஸ்டியன் 90s மீட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். அப்புறம் காலன்பாக் பேப்பர்ஸ் ரிசீவ் பண்ணுறதுல அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே கிறிஸ்டியன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு அதை வெளில கொண்டு வரதுக்கு. வெரி 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 ப்ரீஷியஸ் டாக்குமெண்ட்ஸ். சிலது காமிச்சார் அவர், அந்த ஸ்கேன்ஸ் ஆஃப் த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம். அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் காந்தியை வந்து எல்லா அமைப்புகளும் ஏதோ ஒரு வகையில் காந்தியை வந்து அவங்களோட ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் ஜூன் மாதம் வந்து எல்ஜிபிடி ஃபெஸ்டிவல் அங்கே பெர்லினில் ரொம்ப ஃபேமஸ். நான் பெர்லினில் இருந்தப்போ அங்கே ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் வேர் ட்ரைங் டு போர்ட்ரே காந்தி ஆஸ் அ பைசெக்சுவல், எங்களோட ஆள் காந்தி அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் கிறிஸ்டியன் கிட்ட கேட்டேன், இது எப்படி புரிஞ்சுக்கிறது கிறிஸ்டியன் அப்படின்னு. அவர் காலன்பாக் பேப்பர்ஸ் தான் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எத்தனையோ இது படிச்சுட்டேன், காந்தி காலன்பாக் குறையாக இருந்த காந்தி காலன்பாக்கும் ரெண்டு பேருமே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருந்துன்னு பற்றின தரவுகள்லாம் படிச்சுட்டேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இப்போதைக்கு எங்கே பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி காலன்பாக் காந்தி கிட்ட சொல்லியிருக்காரு, கடைக்கு போய் லூப்ரிகண்ட் வாங்கிட்டு வாங்கன்ட்டு. அதை இன்டர்பிரேட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சம் பீப்புள் ஆர் கிளைமிங் காந்தியை அவங்களோட இதுக்காக. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் அந்த 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 அட்மாஸ்பியரில், அந்த எல்ஜிபிடி ஃபெஸ்டிவல் அட்மாஸ்பியரில். அதுக்கப்புறம் போன வாரம் காலன்பாக் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தரை மீட் பண்ணேன்னு சொன்னார். அவருடைய பேரனோ இல்லை கொள்ளு பேரனோ அந்த 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 ஃபேமிலியில் மீட் பண்ணி இதை பற்றி பேசினேன்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் இப்போது டெல்லி போயிருக்கும்போது கால் யூலியஸ் ராய்ப்கே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஒரு ஜெர்மன் ஸ்காலரை மீட் பண்ணேன். அவர் வந்து இப்போ அந்த ஜெய் ஜகத் ப்ரோக்ராம் அண்ணாமலை சார் இது பண்ணி விட்டார். இப்போ ஐ திங்க் ஜெய் ஜகத்லாம் அவர் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் அவர் ஒரு வரி சொன்னார், எதுக்கு வந்து எதனால்
ஒரு விஷயத்தை எதனால் நம்ம பண்ணுறோம், எதனால் வந்து இந்த ரிசர்ச் பண்ணுறோன்ற கொஸ்டின்லாம் இப்போ மாடர்ன் அகாடமி நிறைய பேர் கேட்குறாங்க. நானே சில பேப்பர் சப்மிட் பண்ணும்போது ப்ரொஃபஸர்ஸ் வந்து இதில் வந்து சில விஷயங்கள்லாம் குறையுது, கான்டெம்பரரி எடிட்டர்ஸ், கான்டெம்பரரி ஸ்காலர்ஸ் இவங்களோட நீ எப்படி வேறுபடுற, எங்கெல்லாம் ஒத்து போகிறன்றது நீ காட்டணும் அப்படின்னு. கிறிஸ்டின் இந்த வகையில் வந்து ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸான ஒரு ஸ்காலர் நான் சொல்லுவேன். அவருக்கு வந்து இதெல்லாம் கவலை இல்லை. யார் என்ன தான் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி எங்கே நிற்கிறோன்றதுலாம் அவர் எழுத மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எழுதப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை எழுதிடணும். ராய்க்கியும் அதான் சொன்னார், அந்த மாதிரி வி ஆர் ஜஸ்ட் அ மெசஞ்சர், வி ஆர் ஜஸ்ட் அ கான்டுவிட். எதனால் எழுதுறோன்ற கேள்வி கேட்டால் ஃப்யூச்சருக்காக எழுதுகிறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போயிடுவான். கிறிஸ்டியன்ட்டையும் நான் அதான் பார்த்தேன், எதுவாக இருந்தாலும் அடுத்த சந்ததிகள் பார்த்துக்கிட்டோம், எழுதிடலாம் அப்படின்னு. இவர் வந்து ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி இருந்த டயத்து, அந்த பெர்லின் இருந்த டயத்தில் பேசிஸ்டாக இருந்திருக்காரு. சீக்கிரட்டாக அங்கே போகிறது இங்கே போகிறது தாண்டுறது, அப்புறம் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறது, சில சொற்பொழிவுகள் ஆட்டுறது, எப்படி வந்து பெர்லின் வாலை வந்து டிஸ்மேண்டில் பண்ணலான்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. சில வாட்டி ஈஸ்ட் ஜெர்மன் அத்தாரிட்டிஸால் பிடிபட்டு 2-3 வருஷம் பேன் ஆகிருக்கு, போகக்கூடாது அப்படின்னு. அப்புறம் ஒரு வாட்டி இன்ஃபார்மர் ஏரியான்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இவரோட ஹியூமிலிட்டி அது. அந்த டயத்தில் அவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நான் வந்து அவங்க கேட்டாங்க, நான் வந்து நீ இன்ஃபார்மர் யாரும் கேட்கப்போ நான் வந்து மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருந்தன்மையாக கூட சொல்லியிருந்திருக்கலாம், இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு அறம் இருக்குது, நான் அதை வந்து ஃபாலோ பண்ணேன். பட் அது எதுவுமே சொல்லலை. அந்த நேரத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கால் நான் எடுத்தேன், 50-50 சான்ஸ் தான், நான் நினச்சிருந்தா நான் இன்ஃபார்மர் ஆகிருந்திருப்பேன், ஆனால் அவளை நல்ல வேலை அப்படின்ற மாதிரி. அந்த ஹியூமிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வெரி வெரி வைட் ஸ்காலர், ரொம்ப தரமான ஒப்பீனியன்ஸு. அப்புறம் அபவுட் ஸ்காலர் ஆஃப் டால்ஸ்டாய், தாரோ, ரஸ்கின், நியூ டெஸ்டமெண்ட்டு, கிளாசிக்கல் மியூசிக்கு, இந்த வெஸ்டர்ன் மாடர்ன் மியூசிக்கு, எப்போ பேசினாலும் ஒரு மியூசிக்கல் டச்சு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நல்ல செஸ் பிளேயர். பட் இந்த புக்ஸில் அதுதான் விஷயம். இவ்வளோ ஒப்பீனியன் இருக்குது, கிரிட்டிக்கலான நிறைய திங்கிங் இருக்குது. பட் இந்த புக்கில் அவரோட ஒரு ஒப்பீனியன் கூட கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ கம்பைலேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், இட் ஹேஸ் டு பி ரிட்டன், அதை எழுதிடணுன்ற மாதிரி எழுதியிருக்காரு, தேவையில்லை அப்படின்ட்டு. அண்ட் அவரோட சென்டரில் ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், டிவிடிஸ் ஆஃப் காந்தி, 25 years ஆஃப் காந்தி மூவி, ரிச்சர்ட் அட்டன்பரோ, அடிஷ்னல் ஃபுட்டேஜஸ் ஆஃப் பென் கிங்ஸ்லி டாக்கிங் அபவுட் காந்தின்னு ஏதாவது ஒரு நியூஸ் இருந்துச்சுன்னா போய் வாங்கி அதோட மியூசியமில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்னு. இப்போ லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கார். எப்போ கேட்டாலும் ஒய் ஆர் யூ டூயிங் திஸ்ன்ற ஒரு கொஸ்டின் கேட்டால் அவர் வந்து ஃபார் த ஃபியூச்சர் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவரும் ஆனந்த் பட்வர்த்தனை மீட் பண்ணியிருக்காரு ஒரு வாட்டி. ஆனந்த் பட்வர்த்தன் நானும் பெர்லின் ஒரு வாட்டி மீட் பண்ணேன். அவர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட், ஃபியூச்சர்லாம் இல்லை, எனக்கு இப்போயே சேஞ்ச் வேணும்ன்ற மாதிரி டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்காரு. 2 பேர் மேலேயும் எனக்கு அட்மிரேஷன்ஸ் இருக்குது. பட் ஐ ஃபவுண்ட் திஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் டால்ஸ்டாயால் இன்ஸ்பயர் ஆகப்பட்டு வெஜிடேரியனாக மாறிட்டார் இவர், கிறிஸ்டியன். நான் ஏன் வந்து ஐ எம் டேக்கிங் ஸோ மச் டைம், இன்ஃபேக்ட் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் 10 minutes டு டாக் அபவுட் திஸ் ஆத்தர்ன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புக் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். 20-25 years பேக் வந்து இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்தில் டால்ஸ்டாய் காந்தி பற்றின ஒரு விஷயத்தை யூரோப்பில் பரப்பியிருக்காரு. அவரை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே இந்த புக்கில் அவர் போட்டுக்கல. ஸோ ஐ திங்க் இன்ட்ரடியூசிங் திஸ் ஆத்தர் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் புக் ரிவ்யூ நான் ஃபீல் பண்ணுறதால தான் இவ்வளோ சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் நமக்கு அந்த இது தெரியும், தெர் ஆர் பியூர் நான் வெஜிடேரியன்ஸ் ஆல்சோ. பட் நான் என்ன நினச்சேன்னா, அட்லீஸ்ட் வந்து பை டிஃபால்ட்டாக ஐ திங்க் பீப்புள் வில் கன்சிடர் வெஜிடேரியனிசம் தான் வந்து ஒரு பேசிஸாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எந்த மாதிரி அப்படின்னா, வெஜிடேரியனிசம்னா ஒரு புனிதம், நான் வெஜிடேரியன்னா புனிதமற்ற, ஏதோ ஒரு காமன் டினாமினேட்டரில் ஹியூமனிட்டி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், ஏதோ ஒரு பிம்பத்தில் நான் இருந்தேன். இவரோட வீட்டில் வந்து நான் வெஜிடேரியனாக போகிறேன்னு சொன்ன உடனே ஒதுக்கி வச்சிட்டாங்களாம். ஃபார் அ ஃபியூ இயர்ஸ் வந்து நீ வந்து புனிதத்தை கெடுக்கிற, நீ வந்து பை ஈட்டிங் வெஜிடேரியனிசம் நீ வந்து இந்த புனிதமான அட்மாஸ்பியரை கெடுத்துற. அப்போ தான் வந்து ஓகே, தெர் இஸ் திஸ் ரிலேட்டிவிட்டி பிட்வீன் கல்ச்சர்ஸ்ன்றது அப்போ தான் எனக்கு புரிஞ்சு. ஸோ இந்த புக்கை வந்து நான் எப்படி பார்க்குறது முதல்ல அப்படின்னா, டெல்லியில் நான் லாஸ்ட் வீக் கான்ஃபரன்ஸ் போயிருக்கும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவோட அந்த ப்ரொஃபஸர் பினேலால் வந்து ஒரு விஷயம் சொன்னார். எல்லார்கிட்டையுமே அவர்கிட்ட கேட்குற கேள்வி வந்து இஸ் காந்தி ரெலவென்ட் டுடே அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொன்னார். நான் அந்த பதில் கேட்டவுடனே நான் ஒரு மனசுக்கு சபதமாக எடுத்துக்கிட்டேன், காந்தி பற்றி எங்கே பேசினாலும் இதை சொல்லிடணும் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி ஒன்று ஸ்டூப்பிடான கொஸ்டின் எங்கேயுமே கிடையாது. யாராவது வந்து இஸ் ஜீசஸ் ரெலவெண்ட்னு யாராவது கேட்குறமா, இஸ் புத்தா ரெலவெண்ட் யாராவது கேட்குறமா, ஏன் வந்து காந்தியை மட்டும் ரெலவெண்ட் எல்லாம் கேட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் சுதந்திரம் கிடச்ச இந்த 70-75 இயர்ஸில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அஃபிஷியலாக இஸ் காந்தி ரெலவெண்ட் டுடேன்னு கருத்தரங்க நடத்தி காந்தியை இன்னும் புதைச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினே வந்து கேட்குறத ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தார். அவர் வந்து டூபுவா அப்படின்ற ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார், WEB டூபுவா அப்படின்னு. 1868 பிறந்த மனுஷன், காந்தி பிறந்ததுக்கு 1 year முன்னாடி. 1963 செத்துட்டார், நேரு சாகிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி. ஸோ பெரிய லைஃப், ஐ திங்க் மோர் தென் 90 years வாழ்ந்திருக்கார் மனுஷன். அவர் வந்து கிரைசிஸ் அப்படின்ற ஒரு மேகசினோட ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர்.
அப்புறம் மெம்பர் ஆஃப் நேஷனல் அசோசியேஷன் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கலர்ட் பீப்புள், யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கருப்பின மக்களுக்கான ஒரு அசோசியேஷன். நமக்கு யூஎஸில் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் விசஸ் காந்தின்னு பார்த்தா நமக்கு மார்ட்டின் லூதர் கிங் மட்டும்தான் தெரியும். பட் வினயலா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கருப்பின மக்கள் அவங்களுக்கு நடத்துகிற இந்த மேகசின்ஸ் அதெல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 40 year ஸ்பேனில் he was able to collect more than 2000 articles regarding Gandhi. இந்த நியூஸ் பேப்பர்ஸில் மட்டும், பிளாக் அமெரிக்கன் நியூஸ் பேப்பர்ஸில் மட்டும் more than 2000 articles about காந்தி வந்திருக்கு அப்படின்னு. 1909 இந்த அசோசியேஷனை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1910 தான் இந்த புக்கு பேசுகிற காலகட்டமும். 1909 அந்த டயத்தில் தான் காந்தி லண்டனுக்கு போகிறாரு. அங்கே ஒரு மேட்டர் நடக்குது. அண்டு இந்த கிரைசிஸ் மேகசினில் இவர் இந்த டூபுவா காந்தியை எங்கே மென்ஷன் பண்ணுறாரு, 1921 தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் 1913 இந்த நாட்டால் ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட்டில் காந்தி மும்முரமாக ஈடுபடும் போது இந்த மாதிரி நாட்டால் ஒர்க்கர் மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்குப்பா அப்படின்ற மாதிரி டூபுவா அவரோட பத்திரிகை எழுதுறாரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த விஷயத்தை அமெரிக்காவில் அவர் எழுதுறாரு. அதுக்கப்புறம் 1913 போக அவர் நினச்சிட்டு இருக்காரு நம்ம தான் இதை பார்க்குறோம் அப்படின்ட்டு. பட் காந்தி வாஸ் ஈவன் பிட் குவிக்கர். 1911 டூபுவா பற்றி காந்தி இந்தியன் ஒப்பீனியனில் எழுதியிருக்காரு. டூபுவான்றவர் இந்த கிரைசிஸ் மேகசினோட எடிட்டர் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் 1921 தான் டூபுவாவோட கடைக்கண் பார்வை, இஃப் ஐ மே யூஸ் தட் வேர்ட், காந்தி மேலே விழுது. அவர் அப்போ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஹீ இஸ் தி எடிட்டர் ஆஃப் யங் இண்டியா அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் சத்தியாகிரகலாம் அவர் யூஸ் பண்ணல. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 8 yearsல டூபுவாக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வந்துருது காந்தி மேலே. 1929 டூபுவா எழுதுறாரு காந்திக்கு ஒரு லெட்டர் மாதிரி. நான் அமெரிக்காவில் இப்படி ஒரு பத்திரிகை நடத்திட்டு வரேன். 30,000 பிளாக் அமெரிக்கன் எஜுகேட்டட் பீப்புள் எனக்கு ரீடர்ஸாக இருக்காங்க. அண்ட் லேக்ஸ் ஆஃப் அந்த ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த மூவ்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும், யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ் அப்படின்னு. இது ஒரு காரணம் என்னன்னா, நியூயார்க்கில் ஏர்லி 1920s ஒரு பாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் வேர்ல்டுக்கு காந்தி வாஸ் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங் எவர் அப்படின்ட்டு. ஸோ அது ப்ளஸ் கிலாஃபத் மூவ்மெண்ட்டில் கொஞ்சம் குளோபல் அங்கங்கே கொஞ்சம் பேர் அடிப்படுது. இதெல்லாம் பார்த்து 1929 எழுதுறாரு. காந்தி ரிப்ளை பண்ணுறாரு அவருக்கு, தேங்க்யூ ஃபார் யர் மெயிலாக ரிப்ளை பண்ணிட்டு, என்ன மெசேஜ் சொல்கிறது, ஒரே ஒரு மெசேஜ் தான் இருக்குது. நீங்கள் அடிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெக்கப்படக்கூடாது. ஒயிட் உங்களை ஆள்றான் அப்படின்னா அவன் தான் வெக்கப்படணும். ஸோ இந்த இன்ஃபீரியாரிட்டி இந்த இதாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க அப்படின்னு இது பண்ணுறாரு. எங்கடா இது எங்கேயோ பெல் அடிக்குது அப்படின்னு பார்த்தா, தரக்நாத் தாஸுக்கு டால்ஸ்டாய் எழுதின லெட்டரில், இந்த லெட்டர் டு ஹிந்துவில் வரும், பிரிட்டிஷ் உங்களை என்ஸ்லேவ் பண்ணல, இந்தியன்ஸ் யூ யுவர் செல்ஃப் ஹவ் என்ஸ்லேவ் அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் மேபி இந்த ஜீனியாலஜியில் காந்தி இங்கேருந்து கூட எடுத்துருக்கலான்ற மாதிரி ஒரு இது அந்த லெட்டரில் இதில் இருக்கு. நான் ஐ வில் ரீட் இட். ஒரு இதில் இன்னொன்று, ஹிஸ்ட்ரி இஸ் ரிட்டன் பை விக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி பெற்றவர்களாக தான் வரலாறு எழுதப்படுகிறது அப்படின்னு. இட் இஸ் கரெக்ட் இன் அ வே. அதில் டாமினன்ட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் அந்த டாமினன்ட் ஹிஸ்ட்ரி பர்ஸ்பெக்டிவ்லே சப்பால்டன்ற பேர்லாம் வச்சு சப்பால்டன் ஹிஸ்ட்ரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு டாமினன்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா மோஸ்ட்லி இந்த ஒயிட் யூரோப்பியன் வெஸ்டர்ன் சென்ட்ரிக் இதுதான் டாமினன்ட் கல்ச்சரல் ஹிஸ்ட்ரியாகவே இருந்திருக்கு. என்னதான் டால்ஸ்டாய், தாரோ இவங்க எல்லாருமே வெஸ்டர்ன் அதிகாரத்துக்கு எதிராக எழுதியிருந்தாலும் அவங்களும் ஒரு வகையில் they also represented in terms of the cultural hegemony, they also represents this dominant history. காந்திக்கு இவங்களோட மட்டும் உரையாடல் நடக்கலை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இவர் டாரோட பேசியிருக்காரு, டால்ஸ்டாயோட பேசியிருக்காரு. எஸ்ரா இப்போ எல்லா மீட்டிங்லேயுமே காந்தி பற்றி எஸ்ரா பேசும்போது டால்ஸ்டாயும் கொண்டு வருவார், டூகோபார் மக்களை பற்றி பேசுவார், ரிசரக்ஷன் பேசுவார். காந்தி இதை மட்டும் பண்ணல. காந்தி தனியாக வேற ஒரு ட்ராக்ல பிளாக் அமெரிக்கன் பீப்புளோட உரையாடி இருக்காங்க. இன்ஃபேக்ட் தீஸ் பிளாக் அமெரிக்கன் பீப்புள் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் they did not quote Thoreau or Tolstoi very much. அவங்களோட எமான்சிபேஷன் ஸ்ட்ரகிளுக்கு, லிபரேஷன் ஸ்ட்ரகிளுக்கு அவங்க முடிஞ்ச வரைக்கும் காந்திகிட்ட தான் எடுத்திருக்காங்க நிறைய கோட்ஸை. அப்படி தான் அதை வச்சு தான் பின்னிலால் 2000 ஆர்டிக்கல் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரியும் நடந்திருக்கு அடியில் அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இன்ஃபேக்ட் இதில் 1925 லியோ டால்ஸ்டாயோடைய செக்ரட்டரி பாவல் பிருகோஃப்ன்றவர் இந்த தரக்நாத் தாஸ் லெட்டரை தாஸ்ன்றதை பார்த்துட்டு சித்தரந்தன் தாஸ்ன்னு தப்பாக அடையாளம் படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் லேட்டர் தான் இவங்க ஹிந்துஸ்தான் ஃப்ரீ மூமெண்ட்டுன்ற உடனே ஓகே இது சித்தரந்தன் தாஸ் இல்லை, தரக்நாத் தாஸ்ன்ற மாதிரி கரெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நான் ஜஸ்ட்டு தரக்நாத் தாஸோடைய பயோகிராஃபி மட்டும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நான் அது சில இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிடுறேன். 1884 இவர் நேரு பிறக்கிறதுக்கு சில வருஷங்கள் முன்னாடி, நேருவே வருது கம்பேரிசன், சாரி, 1884 ஜூனில் பிறக்கிறார். கல்கட்டாவில் தான் பிறந்தார். ஹை ஸ்கூல் படிக்கும்போது அப்போயே ஒரு அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி இந்த ரெவல்யூஷனரி குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு தரக்நாத் தாஸ்.
சரியான லைஃப் ஸ்டோரி. இவரோட இந்த பயோகிராஃபி படித்து முடிக்கும்போது என்ன ட்ராவல்யா இந்த மனுஷன்ற மாதிரி இருந்துச்சு. 1904 1905 இந்த காலகட்டத்தில் வந்து ஃபுல்லாக நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஃபுல்லாக அலைஞ்சு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த ஐடியாஸ் எல்லாம் ப்ரீச் பண்ணுற வேலை பண்ணியிருக்காரு 1904 1905 டயத்தில். அப்புறம் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்விக்ஷன் இருந்திருக்கு. இந்தியா கேன் பி ஃப்ரீட் ஒன்லி பை வயலண்ட் அப்ரைசிங்ன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன் இருந்திருக்கு அவருக்கு. அப்புறம் ஜப்பானுக்கு 1905 போகிறாரு. 1905 இங்கே வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக படிக்கிறதுக்காக போகிறாரு. பட் அங்கே அந்த ஆன்டி பிரிட்டிஷ் ப்ராபகேண்டாலாம் அங்கேயும் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. பண்ணி அந்த பிரிட்டிஷ் எம்பசி அங்கே இருக்குது டோக்கியோவில், அவங்களுக்கு இது தெரிஞ்சு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, இது வந்து சரியில்லை அப்படின்ட்டு. ஸோ த யூனிவர்சிட்டி ஆல்சோ ரிலண்டட், நீ வந்து டோக்கியோவில் இருக்க முடியாது, இனிமேல் ஜப்பானில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டோம்னா 1906 டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ஹி கோஸ் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா போகிறாரு. அங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸில் என்ரோல் ஆகிறாரு. என்ரோல் ஆகிட்டு அங்கே இருக்கிற இல்லிட்ரேட் லேபரர்ஸ், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், இவங்களை வச்சு ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஹி இஸ் ட்ரைங் டு எங்கேஜிங். ஏன்னா அப்போ இருந்த மைக்ரண்ட்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ், ஜாப்பனீஸ், இவங்க இந்த லேபரர்ஸும் இருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்திருக்கு, நீங்கள் வந்து இவங்களை அடக்குமுறைக்கு ஆளாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யன் சைனீஸ் கவர்மெண்ட்டும் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டும் வந்து ப்ரெஷர் பண்ணுது யுனைடெட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. பட் இந்தியன் மைக்ரண்ட் லேபரர்ஸ்க்கு வந்து அப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு இன்சென்டிவும் இல்லை, அதை அவன் கண்டுக்கவே இல்லைன்னு இவர் தான் வந்து அதை முன்னெடுத்துட்டு அதை எழுதுறாரு நிறைய இந்த டிஸ்கிரிமினேஷன் பற்றிலாம். அப்புறம் ஓக்லாண்டில் வந்து ஒரு நைட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. முதல்ல நைட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி இந்த மக்களுக்கு வந்து ரைட்ஸ் சொல்லி கொடுக்குறாரு. ஜப்பானிய தொழிலாளர்களுக்கும் சைனீஸ் தொழிலாளர்களுக்கும் இருக்கிற ரைட்ஸ்லாம் இதுதான் அவங்களுக்கு தெரியுது, நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி எஜுகேட் பண்ணுறாரு. படிச்சுட்டு 1907 வந்து யூஎஸ்ஏவோட சிவில் சர்வீஸ் அதில் ஜாயின் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அங்கே ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறாரு, பிகாஸ் ஹி இஸ் ஆல்வேஸ் இந்த ஆன்டி பிரிட்டிஷ் ஸ்டாண்டில் எடுக்கிறதால. முதல்ல வந்து ஒரு நேஷனலிஸ்டிக் நியூஸ் பேப்பர் இந்தியாவை பற்றி அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃப்ரீ இந்துஸ்தான் அப்படின்ற ஒரு இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வைலண்ட் ஓவர் த்ரோ ஆஃப் ஃபாரின் ரூல், இதுதான் வந்து பை டிஃபால்ட்டாக இதுதான் நடக்கணுன்ற மாதிரி ஹீ இஸ் ப்ரீச்சிங் பயங்கரமாக. எந்த அளவுக்கு அப்படின்னா 1857 1865 மியூட்டினி நடந்த மாதிரி இன்னொரு மியூட்டினி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ட்ரைங் டு இன்சைட் தி ஆர்மி, அந்த இராணுவத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இது என்ன பார்க்குதுன்னா இமிக்ரேஷன் அஃபீஷியல்ஸ்க்குலாம் இது கொஞ்சம் சங்கடமாக போயிடுது, இவர் என்ன இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ தரக்நாத் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, நான் வந்து எந்த ப்ரெஷருக்கும் நான் ஈல்ட் ஆக மாட்டேன், நான் இப்படி தான் எழுதுவேன் அப்படின்ட்டு. ஸோ ஹி ஹேட் டு ரிசைன் ஃப்ரம் த யூஎஸ் சிவில் சர்வீஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்தியன் மைக்ரேன்ஸ் அவங்களோட பசங்களுக்காக ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி இங்கிலீஷ் டீச்சராக இவர் உட்காந்து நேஷனலிசம், அப்புறம் வைலண்ட் ஓவர் த்ரோ, இதை ஹிஸ்ட்ரிலாம் அவர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த டயத்தில் வந்து செடிஷன் சார்ஜ் வருது தரக்நாத் தாஸ் மேலே, நீ வந்து லோக்கல் இண்டியன்ஸை வந்து நீ வந்து வைலண்ட்டாக அப்ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னு. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் ரெஃப்யூசிங், உன்னோட ஃப்ரீ இந்துஸ்தான் மூமெண்ட்டை வந்து எங்களால் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ஐம் சாரி அப்படின்ட்டு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஐரிஷ் நேஷனலிஸ்ட், அந்த ஐரிஷ் ரிப்பப்ளிகன் ஆர்மி அவங்களோட சப்போர்ட்டோட இவர் வந்து ஹீ இஸ் ட்ரைங் டு பப்ளிஷ் ஃப்ரீ இந்துஸ்தான் மூமெண்ட்லாம் அந்த நியூயார்க் சிட்டி போய் நடத்த ஆரம்பிக்கிறாரு. 1908 இந்த டயத்தில் தான் ஹீ இஸ் ரைட்டிங் லெட்டர்ஸ் டு டால்ஸ்டாய், அதை நான் பின்னாடி வரேன். அதுக்கப்புறம் 1909 வந்து நார்விக் மிலிட்ரி அகாடமியில் வந்து என்ரோல் பண்ணுறாரு. இந்த எல்லா நேஷனலிஸ்ட்டும் வந்து எப்படி ஆர்ம்ஸ் வீல்டு பண்ணணுன்றதை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருந்திருக்கு. ஸோ பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த என்ரோல்மெண்ட் அகாடமிலையும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறீங்க அப்படின்னு. நான் அதையும் டிஸ்கன்டினியூ பண்ணுறாரு. சரி நான் அங்கேயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா கோர்ட் மார்ஷல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் அந்த லியோ டால்ஸ்டாய் இது முடிஞ்சிருச்சு. ஏன்னா டால்ஸ்டாய் டைட் இன் 1910, அந்த இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சியாட்டிலில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாஸ்டர்ஸ் மேஜர் பண்ணிவிட்டு அப்படியே பெர்க்லியில் பிஹெச்டி என்ரோல்மெண்ட் பண்ணுறாரு. சைட் பை சைட் ஃப்ரீ இந்துஸ்தான் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு, சைட் பை சைட் இவரும் படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு அந்த டயத்தில் வந்து இந்த கதர் பார்ட்டி வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஸ்டார்ட் ஆகுது. அஃபிஷியலாக ஒரு ஃபார்மலாக கதர் பார்ட்டியோட மெம்பர் ஆகவே இல்லை தரக்நாத் தாஸ். ஆனால் வந்து எப்பயுமே ஹி ட்ராவல்ட் அலாங் வித் த பார்ட்டி மெம்பர்ஸ், எங்கே எந்த கூட்டம் நடந்தாலும் போய் பேசிட்டு அந்த ரெவல்யூஷனரி தாட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 6 வருஷமாக தட்டுமுட்டு இது பண்ணி ஒரு வழியாக 1914 அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப், அமெரிக்க குடிமகன் ஆயிடுறாரு இவர். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கரெக்டாக அவர் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல அவர் யோசிக்கிறாரு, சரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஜெர்மன்ஸ் இருக்காங்க, ஸோ வந்து ஜெர்மன்ஸ் அசிஸ்டன்ஸோட வார் வின் பண்ணிடலாம், இந்த மாதிரி யோசிக்கிறாரு. இது பண்ணிட்டு அவர் ஜெர்மனியோட கான்டாக்ட்ஸ் டைஸ் இது பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதாகி அவரை என்ட்ரி இன்டு இந்தியா அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க, யூ கேனாட் என்டர் இன்டு இந்தியா அப்படின்னு. இது 1914
1946 வரைக்கும் இந்த ரூல் தான். இதை வந்து ரிவோக் பண்ணவே இல்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட். 1914 நீ இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடை போட்டது. கடைசி வரைக்கும் பிரிட்டிஷ் போகிற வரைக்கும் அந்த தடை இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ ஹி நெவர் கேம் டு இந்தியா டூரிங் தீஸ் டைம்ஸ். 1914 இந்த பெர்லினுக்கு போகிறாரு டிசம்பரில். ஏன்னா அந்த வேர்ல்டு வார் டயத்தில் பிரிட்டிஷ் ஜெர்மன் கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு பேசி அங்கே பெர்லின் யூனிவர்சிட்டியில் என்ரோல் பண்ணுறாரு வாலண்டரியாக. ஏதோ ஒரு ரீசன் வேணும்ல, பெர்லினில் நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு. சரி, பெர்லின் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டூடெண்ட்டை என்ரோல் பண்ணிட்டு லைஃப் போகுது அப்படியே. சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் இருக்குது, பட் டைம்னால நிறைய சொல்லல. அப்புறம் he is witnessing all the communist movement that happened in ஜெர்மனி, ரைஸ் ஆஃப் நாசிசம் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பார்த்துட்டு 1932 வாக்கில் இந்தியா இன்ஸ்டிடியூட், அந்த பெர்லினில் இந்தியா இன்ஸ்டிடியூட்டோட உதவியோட முதல்ல ஒரு புக்கு போடுறாரு. இந்தியா இன் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு போடுறாரு. ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ் 2 வருஷன்லேயும் போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த காப்பியை வந்து ஹிட்லருக்கு அனுப்புகிறாரு. தரக்நாத் தாஸ் படிங்க அப்படின்ட்டு. ஹிட்லர் வந்து ஒரு லெட்டரில் அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நான் அந்த புக்கை கிடச்சிது, ஐ வில் ரீட் அப்படின்ட்டு. பட் அவர் படித்தார இல்லையான்றதுக்கான தரவுகள் எதுவும் இல்லை. இவர் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஹிட்லர் ஹேட் நோ அப்ரிஷியேஷன் ஃபார் இண்டியன்ஸ் எனிவே, ஸோ வாசிச்சிருக்க மாட்டாருன்ற மாதிரி தான் இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1934 யூரோப் விட்டு யூஎஸ்ஏ போகிறாங்க. ஏன்னா 1933 நாசி கவர்மெண்ட் பவருக்கு வரும்போது அப்போவே ஹி டிடெஸ்டட் இந்த நாசிஸோட பாலிசிஸு, ஆன்டிசெமிட்டிசம்லாம் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார். யூஎஸ்ஏ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஸர்ஷிப் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு தரக்நாத் தாஸ். அது போக அப்பப்போ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் கமெண்ட் பண்ணுறது, நம்ம இவர் மாதிரி அவர் பேர் என்னது, மிஷேல் ஃபூக்கோ, இவங்க மாதிரி ஒரு பக்கம் ப்ரொஃபஸர்ஷிப் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் சோஷியல் ஆக்டிவிசமும் பண்ணுறது மாதிரி பண்ணுறாரு. வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனே முதல்ல ஒரு வேர்ல்டு டூர் போகிறாரு 1952. முதல்ல 46 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா ஃப்ரீ இண்டியன் சாயிலில் வந்து காலடி வைக்கிறாரு. கல்கட்டாலாம் போகிறாரு. ஹி இஸ் கிவிங் லாட் ஆஃப் லெக்சர்ஸ். அப்போ வந்து அவர் வந்த நேரத்தில் வந்து அப்போ ஹி வாஸ் ஆல்ரெடி an ஏஜ்டு பர்சன். ஸோ ஒரு மாதிரி ஏஜ்டு பேட்ரியாட் வராரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கவரேஜ் கொடுத்துருக்காங்க நிறைய. அதுக்கப்புறம் 54 லூட்விக் மேக்சிமிலியன் யூனிவர்சிட்டி மியூனிக்கில் வந்து கௌரவ டாக்டர் பட்டம் கிடைக்குது இவருக்கு. அதுக்கப்புறம் ஜெர்மனியில் ஸ்டே பண்ணுறாரு. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பெர்லின் வால் அந்த டிவைடட் ஈஸ்ட் வெஸ்ட் ஜெர்மனி அப்போ பார்த்துட்டு அதை வெளியிட்டு இருக்காரு. அப்புறம் 1956 தரக்நாத் தாஸ் ஃபவுண்டேஷன்றதை ஸ்டார்ட் பண்ணுறாரு பெர்லினில். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேயே ஹி கண்டினியூஸ் டு ஒர்க் ஃபார் தட் ஃபவுண்டேஷன், அதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. சின்ஸ் ஹி இஸ் யூஎஸ் சிட்டிசன், அவர் ஹி ஹேட் டு கோ டு யூஎஸ். ஸோ யூஎஸில் தான் அவரோட மெயின் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் இருந்திருக்கு. ஸோ நியூயார்க்கில் 1958 ஹி பாசஸ் அவே இது பண்ணார். பட் அவர் செத்து போன டயத்தில் ஹி ரோட் மோர் தேன் டசன் புக்ஸ் ஆன் இந்தியன் பாலிடிக்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ். அப்புறம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அபவுட் இந்தியன் சிச்சுவேஷன், ஜாப்பனீஸ், ஜெர்மன், இதை பற்றினா அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து தரக்நாத் தாஸ் வந்து டால்ஸ்டாய்க்கு எழுதின லெட்டரில் ஐ விஷ் டு ரீட் சர்டன் பாயிண்ட்ஸ் மட்டும், பிகாஸ் ஐ ஃபெல்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து 1908 எழுதுகிறாரு டால்ஸ்டாய்க்கு தரக்நாத் தாஸ். யுவர் நேம் இஸ் நவ் அ ஹவுஸ் வேர்ட் ஃபார் த பீப்புள் ஒர்க்கிங் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எழுதுறாரு. நீங்கள் வந்து ரஷ்ய மக்களோட விடுதலைக்காக எல்லாம் சொல்லிட்டீங்க, ஜாரிஸ்ட் இதுக்கெல்லாம் எழுதுறீங்க, எல்லாம் ஓகே. Indeed, Russian people are oppressed, but they are not the most oppressed if we compare our condition, the condition of the people of India அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்களோட இதெல்லாம் சொல்லிட்டு, humanity is suffering for the extreme in India. The British policy in India is a menace for the Christian civilization அப்படின்ற மாதிரி he is pleading. அவர் வந்து if you have time, at least write an article about India and express your views about India அப்படின்னு சொல்லிட்டு, பை த நேம் ஆஃப் த ஸ்டார்விங் மில்லியன்ஸ் ஐ அப்பீல் டு யுவர் கிறிஸ்டியன் ஸ்பிரிட் டு டேக் அப் த காஸ் அப்படின்னு முடிக்கிறாரு. இன்னொரு லெட்டரும் சப்சிக்வெண்ட்டாக ஜூலையில் போடுறாரு. ஐ ஹம்பிளி பெக் யுவர் அட்வைஸ் அபவுட் த ஃப்ரீ இந்துஸ்தான் மூவ்மெண்ட், அவர் ஸ்டார்ட் மூவ்மெண்ட் கேட்குறாரு. அண்ட் தட் இட் மே பிகம் சக்ஸஸ்ஃபுல் வித் ப்ரொஃபவுண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு கீழே ஒரு பின் குறிப்பும் போடுறாரு. இஃப் பாசிபிள் வி விஷ் தட் யூ வில் கைண்ட்லி மென்ஷன் த ஃப்ரீ இந்துஸ்தான் மூவ்மெண்ட் உங்களோட ஆர்டிக்கலில் அண்ட் மை பர்சனல் அட்ரஸ், ஸோ தட் எங்கள் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடையும், ஃபேமஸ் ஆகும், இந்த மாதிரி எழுதியிருக்காரு. இவர் வந்து ஜூலை மாதம் இதை எழுதிட்டு விட்டுருக்காரு. ஐ திங்க் டிசம்பர், அதே இதில் டிசம்பர் எப்போது ஜூலைனா 7 மாதம் கழிச்சு டால்ஸ்டாய்ன்னு ரிப்ளை வருது. எதிர்பாராத ஒரு ரிப்ளை. இவர் இந்த மாதிரி ஃப்ரீ இந்துஸ்தான் மூவ்மெண்ட் நடத்துகிறோம், வைலண்ட்டாக இது பண்ணுறோம்லாம் எழுதியிருக்காரு. டால்ஸ்டாய் வந்து ஒரு முழுக்க வேறு மாதிரியான ஒரு ரிப்ளை வருது. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து டால்ஸ்டாய் வந்து வேதத்தை ஃபஸ்ட்டு கோட் பண்ணுறாரு.
ஆல் தட் எக்ஸிஸ்ட் இஸ் ஒன், பீப்புள் ஒன்லி கால் திஸ் ஒன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜான் 6 என்ற விவிலிய வாசகத்தை சொல்கிறார். காட் இஸ் லவ் and he has abided in love, abided in God and God abided in him அப்படின்னு. அப்புறம் விவேகானந்தருடைய டீச்சிங் காட் இஸ் ஒன் ஹோல், வி ஆர் த பார்ட்ஸ், அதை எழுதுறாரு. எழுதிட்டு கீதோபதேச கிருஷ்ணர்கிட்டேருந்து ஒரு நிறைய கோட்ஸ் கொடுக்குறாரு. கிருஷ்ணர்கிட்டேருந்து கொடுத்துட்டு அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஐ எம்பத்தைஸ் வித் யூ தரக்நாத், இந்த மாதிரி தி அப்பர்ஷன் ஆஃப் எ மெஜாரிட்டி பை எ மைனாரிட்டி அண்ட் த டிமாரலைசேஷன் இஸ் அ ஃபினாமினன் தட் ஹஸ் ஆல்வேஸ் ஆக்குபைடு மீ அண்ட் ஹஸ் டன் ஸோ மோஸ்ட் பர்டிகுலர்லி ஆஃப் லேட் அந்த டயத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு தி ஓல்ட் அண்ட் சிம்பிள் ட்ரூத் இஸ் தட் இட் இஸ் நேச்சுரல் ஃபார் மென் டு ஹெல்ப் டு லவ் ஒன் அனதர், அதுக்கான ரீசன்ஸ்லாம் கொடுக்குறாரு. பட் நாட் டு டார்ச்சர் அண்ட் நாட் டு கில் ஒன் அனதர் அப்படின்னு காமா ரிப்ளை பண்ணுறாரு. ரிப்ளை பண்ணிவிட்டு இன்னும் முடியல, இங்கே தான் வந்து மெயின் பாயிண்ட், காந்திக்கான இன்ஸ்பைரிங் பாயிண்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. யூ சே தட் த இங்கிலீஷ் ஹேவ் என்ஸ்லேவ்ட் யுவர் பீப்புள் பிகாஸ் இங்கிலீஷ் ஹேவ் நாட் ரெசிஸ்டட் ரெசல்யூட்லி இனஃப், பிகாஸ் த இண்டியன்ஸ் ஹேவ் நாட் ரெசிஸ்டட் ரெசல்யூட்லி இனஃப் அண்ட் ஹேவ் நாட் மெட் ஃபோர்ஸ் பை ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் வாட் ஐ திங்க் இஸ் த கேஸ் இஸ் ஜஸ்ட் தி ஆப்போசிட். இஃப் தி இங்கிலீஷ் ஹேவ் என்ஸ்லேவ்ட் த பீப்புள் ஆஃப் இந்தியா, இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் த லேட்டர் ரெகக்னைஸ்ட் that force as a fundamental principle of the social order. ஏன் வந்து இந்திய மக்களில் வந்து பிரிட்டிஷால் என்ஸ்லேவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்திய மக்களே வந்து ஒரு வகையில் வந்து ஃபோர்ஸ் தான் வந்து சோஷியல் ஆர்டர்ன்றதை ஏற்றுக்கிறாங்கன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். A commercial company enslaved a nation comprising of 200 millions. Do not the figures make it clear that it is not the English who have enslaved the Indians, but the Indians who have enslaved themselves அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. ஐ திங்க் இதுதான் காந்தி இன்ஸ்பயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். when he wrote to Dubois after 20 years after this letter. அப்புறம் வந்து if the people are enslaved by violence, it is only because they themselves live and have lived by violence and they do not recognize the eternal law of love inherent in humanity அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய மறுபடியும் ஒரு உபதேசத்தை இது பண்ணி he is ending the letter. யாஸ்னயா பொல்யானாலேருந்து ரஷ்யாலேருந்து முடிக்கிறாரு டிசம்பரில். தரக்நாத் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. கோகலேவெல்லாம் மென்ஷன் பண்ணுற இந்த டயத்தில் தான் பண்ணிவிட்டு, அதை எப்படி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸ் தான் காரணம் நீங்கள் எப்படி சொல்லலாம்? தெர் இஸ் சிஸ்டமிக் அப்ரெஷன் தட் இஸ் ஹேப்பனிங் பை த பிரிட்டிஷ் அண்ட் யூ கேனாட் சிம்ப்ளி பிளேம் இந்தியன்ஸ் அலோன் ஃபார் த என்ஸ்லேவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி காட்டமாகவே எழுதுவார். பட் வெரி வெரி ரேஷ்னல் பாயிண்ட்ஸ் இஸ் புட்டிங் ஃபோர்த். கோகலேவுடைய ஸ்பீச் இந்த சென்ட்ரல் அசம்பிளி எப்படி வந்து சிஸ்டமேட்டிக் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அக்கார்டிங் டு டீச்சிங்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட் கிருஷ்ணா இன் த பகவத் கீதா, தி எபிட்டோம் ஆஃப் Hindu philosophy, and according to our common sense, we see that there are 4 stages of existence in individuals, societies and states. They are 1 dullness, 2 activity, 3 serenity, and 4 the stage of gunatita. ஐ திங்க் இது நினைக்கிறேன், பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், அந்த சன்னியாசம் அந்த இதுதான் அவர் சொல்கிறாரு நினைக்கிறேன் இந்த நாள். அது இல்லையா? சாத்விக் குணாதித்தம். ஓகே, ஐம் சாரி, அதுதான் சொல்கிறாரு. அது சொல்லிட்டு தி டயட் ஆஃப் அ யங் மேன் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் அன் ஓல்ட் மேன், ஸோ யுவர் ஐடியாஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர்ஸ். நீ வந்து வயசாகி போயிடுச்சு, உனக்கு நீ வந்து அந்த ஸ்டேஜில் இருக்க, நீ தாண்டிட்ட. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது தேவையில்லை. யுவர் ஸ்பியர் இஸ் டு லிவ் அலோன் above the material plane and renounce it altogether, whereas ours is to perform the duties as long as we live in the material plane. To you there is no duty, but we have duties. We are not worshippers of violence. அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து வைலன்ஸ் வந்து இதுதான் வந்து நியதிலாம் நாங்கள் சொல்ல வரல. எங்கள் மோட்டிவ் என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் டு டிரனி இஸ் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி அண்ட் அ நெசசிட்டி டு சிவிலைசேஷன். இதுதான் வந்து எங்களோட நோக்கம். வி ஆர் ஜஸ்ட் ரெசிஸ்டிங் தி டிரனி பட் இன் அ வெரி வைலண்ட் வேன்னு தான் அவர் சொல்கிறாரு. அவர் மோட்டோ இஸ் நாட் அன் அப்சல்யூட் டாக்ட்ரின். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் வந்து உலக நியதிலாம் கிடையாது. பட் இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன் ஆஃப் சொசைட்டி அண்ட் ஸ்டேட். நாங்கள் பார்க்கும்போது இப்போ பிரிட்டிஷ் இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் த பீப்புள் அண்ட் வி ஃபீல் தட் வைலண்ட் அப்ரைசல் வில் பெனிஃபிட் இந்தியான்ற மாதிரி ஹீ இஸ் ரைட்டிங். வந்து திரும்ப அந்த இதெல்லாம் கோட் பண்ணுறாரு. இந்தியன் பார்லிமெண்ட் என்ன நடக்குது, அப்புறம் சிஸ்டமேட்டிக்காக எப்படி வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் எழுதுறாரு. எழுதிட்டு ஃபிகர்ஸ்லாம் கொடுக்குறாரு. மெட்ராஸில் இவ்வளோ பிளண்டர் ஆயிருக்கு, பெங்காலில் இவ்வளோ பிளண்டர் ஆயிருக்கு, பஞ்சாபில் இவ்வளோ பிளண்டர் ஆயிருக்குலாம் கொடுக்குறாரு. இதோட முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் டால்ஸ்டாய் எதுவும் ரிப்ளை பண்ணல தரக்நாத் தாஸுக்கு. பட் இங்கேருந்து அடுத்த எடிஷன் எப்படி போகுதுன்னா, இதே காலகட்டத்தில் 1909 1910 காந்தியும் டால்ஸ்டாயும் பேரலாக உரையாடிட்டு இருக்காங்க.
இப்போ வந்து காந்தி எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அக்டோபர் 1909 லண்டனில் தான் அவரோட முதல் கரஸ்பாண்டன்ஸ். லண்டன் போயிருக்கும்போது இந்த இயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 1909 என்ன ஆகுது அப்படின்னு, சார் ஐ டேக் த, இப்படி தான் ஆரம்பிக்கிறார் காந்தி, I take the liberty of inviting your attention to what has been going on in the Transvaal, South Africa for nearly 3 years. அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்க்குற விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அது போக காந்திக்கு வந்து ஆல்ரெடி அங்கே ஒரு எபிஸ்டமிக் நாலேஜ் இருந்திருக்கு. ஏன்னா போவர் வாரில் ஸ்ட்ரெச்சர் பேரர் காப்ஸ் அந்த இது பண்ணது, பொம்பாத்தா இதில் இந்த ரிபல்லியன் இதெல்லாமே பார்த்து காந்திக்கு ஒரு அப்பயே ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. காந்தி இன்ஃபேக்ட் லேட்டரில் எழுதுறாரு, எனக்கு வந்து முன்னாடியே வந்து எனக்கு நான் வயலன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்திருக்கு, பட் ஐ வாஸ் a little bit skeptic. எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாகவே தான் இருந்தது. பட் டால்ஸ்டாயோட அந்த கிங்டம் ஆஃப் காட் இன் வித்தின் யூ இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு உறுதியான நம்பிக்கை வந்ததுன்னு சொல்லுவேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இப்போ இந்த ஃபேக் நியூஸ்லாம் பரவிட்டு இருக்கு. காந்தியோட கோட் அப்படியே திரிச்சு ஏர்லியர் ஐ வாஸ் அ பிலீவர் ஆஃப் வைலன்ஸ்ன்ற மாதிரிலாம் திரிச்சிருக்காங்க. பட் அவர் கோட் என்னன்னா, ஏர்லியர்லி ஐ வாஸ் அ பிலீவர் ஆஃப் நான் வைலன்ஸ் பட் ஐ வாஸ் ஸ்கெப்டிக்கல். இவர் அதை படித்ததுக்கப்புறம் இதுவாயிட்டேன் அப்படின்னு. 1909 ஒரு லண்டனில் ஏன் எழுதுறாரு அப்படின்னா, மதன்லால் திங்கரா அப்போ தான் வந்து கர்சன் வைலியை அசாசினேட் பண்ணியிருப்பார். அண்ட் தெர் இஸ் ஆல்சோ அக்யூசேஷன் தட் சவர்கர் ப்ரமோட்டட் அண்ட் மோட்டிவேட்டட் இனியன்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. மார்க் யுர்கன்ஸ் மேயரை வந்து டெல்லியில் மீட் பண்ண ஒரு ஈவெண்ட்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்ஃபேக்ட் அவர் எழுதியிருக்காரு காந்தி விசஸ் டெரரிசம் அப்படின்னு. 9/11 அட்டாக்ஸ் வந்ததுக்கப்புறம் காந்தியை லிங்க் பண்ணி யுர்கன்ஸ் மேயர் ஒரு எஸ்ஸே எழுதினார். அதில் வந்து 1909 காந்தி ஃபேஸ்ட் அ டிபேட் இந்த டயத்தில். இப்போ 1909 காந்தி இந்த கிங்டம் ஆஃப் காட் வித்தின் யூ படிச்சுட்டு இந்தியன் ஒப்பீனியனில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தாரோவோட எழுத்துக்கள் சொல்கிறாரு, ஜான் ரஸ்கினோட அண்ட் தி லாஸ்ட், ஃபாக்ஸ் கிளவிகரா இதெல்லாம் படிச்சுட்டு எழுதுறாரு. சாக்ரட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ஜீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. பாசிவ் ரெசிஸ்டன்ஸை முன்னாடி, பாசிவ் ரெசிஸ்டன்ஸ்னா அந்த கான்செப்ட் 1906 டவுன் ஹாலில் எம்பையர் தியேட்டரில் சொல்லிட்டாரு. 1908 சத்யாகிரகான்ற டேர்ம் காயின் பண்ணிட்டாரு. ஸோ ஹி வாஸ் ஆல்ரெடி கன்வின்ஸ் தட் நான் வயலன்ஸ் இஸ் த பாத். ஏன்னா கண்ணு முன்னாடி ஜீனோசைட்லாம் பார்த்த ஆள். ஸோ அந்த டயத்தில் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஆர்ம்ட் அப்ரெசிங் வில் நெவர் ஒர்க்குன்ற மாதிரி ஒரு இருந்திருக்கு. இந்த டயத்தில் மதன்லால் திங்கராவுடைய அசாசினேஷன் வந்த உடனே இவர் லண்டன் ஒரு வேலையாக அங்கே போகிறாரு. லண்டனில் யுர்கன்ஸ் மேயர் என்ன சொல்கிறாருன்னா, தெர் வாஸ் அ டிபேட் ஹேப்பன் பிட்வீன் சவர்கர் அண்ட் காந்தி இன் 1909. காந்தி ஃபேஸ்ட் தட், காந்தி ஃபெல்ட் தட் இட் வாஸ் அ பிட் டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு கன்வின்ஸ் பீப்புள் நான் வயலண்ட். அந்த டயத்தில் வந்து பேஷன்ஸ் ஆர் வெரி ஹை அண்ட் பீப்புள் வேர் நாட் ஈஸிலி கன்வின்ஸ்ட். நான் வயலன்ஸ் இஸ் த வே ஃபார்வர்ட் அப்படின்ட்டு, வயலன்ஸ் மூலமாக தான் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு டிபேட் நடந்திருக்கு அப்படின்னு யுர்கன்ஸ் மேயர் சொல்கிறாரு. யுர்கன்ஸ் மேயர் என்ன சொல்கிறாருன்னா, ஹைபோதசிஸ் மேபி திஸ் இஸ் த ரீசன் வை ஆன் த வே ரிட்டர்ன் காந்தி ரோட் ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்னு. இந்த வகையில் ஹிந்த் ஸ்வராஜ் இஸ் அன் ஆன்டிதீசிஸ் டு வாட் சவர்கர் ப்ராபகேட்டர் அந்த டயத்துலன்ற அவர் ஒரு இது வைக்கிறாரு. கிறிஸ்டியன் பேட்டால்ஃப் இந்த பக்கம் இன்னொரு ஹைபோதசிஸ் கொண்டு வந்தார். இட்ஸ் நாட் கான்ட்ரடிக்டரி, எல்லாமே சிமிலர் தான். ஒரு குறிப்பிட்ட விஷயந்தான் காஸ் எஃபெக்ட்ன்ற மாதிரி இருக்காது, நிறைய விஷயம் இருக்கும். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1906 அந்த டயத்தில் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வந்துட்டார். அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சத்யாகிரகான்ற ஒரு வேர்டை காயின் பண்ணுறாரு. கிறிஸ்டியன் யூஸ் பண்ணுற வேர்டு வந்து கல்ச்சரல் அட்டானமி காந்திக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்திருக்கு முழுக்க. இன்ஃபேக்ட் இதை நான் அப்புறம் படிக்கிறேன், ரிச்சர்ட் ஜி ஃபாக்ஸோட ஒரு எஸ்ஸையும் படிச்சிருந்தேன் இந்த மாதிரி காந்தியன் சோஷியலிசம் பற்றி. அவரும் வந்து இதில் கல்ச்சரல் அட்டானமின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாரு, காந்திக்கு வந்து அது எவ்வளோ ப்ரெஷியஸாக இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ 1908 அந்த காலகட்டத்தில் காந்தி ஒரு ப்ரைஸ் கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி சத்தியாகிரகத்தை பற்றி ஒரு ப்ரைஸ், ஒரு எஸ்ஸே எழுதணுன்ற மாதிரி 4 எஸ்ஸே வருது. எம்எஸ் மாரிஸ்ன்ற ஒரு எஸ்ஸே, ஒருத்தரோட எஸ்ஸே வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாரு. கிறிஸ்டியன் என்ன சொல்கிறாருன்னா, காந்தியை எழுதுறாரு, இந்த 4 எஸ்ஸேமே வந்து சத்தியாகிரகத்தை வந்து ஃபுல்லாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடல, பட் 4ல் சிறந்தது எதுன்னு பார்க்கும்போது எம்எஸ் மாரிஸுடைய கட்டுரை நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஸோ கிறிஸ்டியன் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, சின்ஸ் நன் ஆஃப் தீஸ் எஸ்ஸேஸ் வேர் ஃபேவரபிள் ஃபார் காந்தி, ஸோ காந்தி ஹிம்செல்ஃப் டிசைடட் டு ரைட் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் நம்ம பண்ணலான்ற மாதிரி அதுவும் ஒரு இருக்கலாம். ரெண்டுமே இட் கேன் பி டுகெதர். யுர்கன்ஸ் மேயர் சொன்னதும் சரி, கிறிஸ்டியன் சொன்னதும் சரி. இந்த இடத்துல வந்து டால்ஸ்டாய் இந்த லெட்டரில் நான் ஏன் சொல்கிறேன்னா, டால்ஸ்டாயோட இந்த லெட்டரில் காந்தி மென்ஷன் பண்ணுறாரு இந்த எஸ்ஸே பற்றி. இந்த ஐ ஹாவ் ஃபெல்ட் தட் இஃப் அ ஜெனரல் காம்படிஷன் ஃபார் அன் எஸ்ஸே ஆன் தி எத்திக்ஸ் அண்ட் எஃபிகசி ஆஃப் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் வேர் இன்வைட்டட், இட் வில் பாப்புலரைஸ் த மூமெண்ட் அண்ட் மேக் பீப்பிள் திங்க். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி எழுதியிருக்காரு. ரெண்டாவது அதுக்கு வந்து ரிப்ளை வருது. 1909 டால்ஸ்டாய் ரிப்ளை வருது. ரிப்ளை பண்ணி அப்போ தான் இவர் மென்ஷன் பண்ணுறாரு, நீ நான் வந்து இதே மாதிரி ஐ ரோட் அ லெட்டர் டு அ ஹிந்து. ஹிந்துன்னு இங்கே மீன் பண்ணுறது ரிலீஜன் இல்லை, இந்தியன்ஸ் தான் அவர் ஹிந்து அப்படின்னு மீன் பண்ணுறாரு. லெட்டர் டு அ ஹிந்துன்னு நான் எழுதியிருக்கேன், அண்ட் ஐ எம் ப்ளீஸ் டு ஷேர் இட் வித் யூ அப்படின்ற மாதிரி டால்ஸ்டாய் கொடுக்குறாரு. திரும்ப லண்டன்லேருந்து இவர் எழுதுறாரு. எழுதிட்டு காந்தி வந்து அந்த டைத்தில் சொல்கிறார், எப்படி வந்து
இந்தியாவில் இருக்கிற மக்களோட போராட்டம் ரொம்ப கொடியதுன்னு சொல்லிட்டு தரக்நாத் தாஸ் எழுதுகிறாரோ, அதே மாதிரி காந்தி இந்த டயத்தில் வந்து த ஸ்ட்ரகிள் ஆஃப் த இந்தியன்ஸ் இன் தி டிரான்ஸ்வால் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் மாடர்ன் டைம்ஸ் ஆஸ் மச் ஆஸ் இட் ஹஸ் பீன் ஐடியலைஸ்ட் போத் ஆஸ் டு த கோல் அண்ட் ஆல்சோ டு த மெத்தட்ஸ் அடாப்டட். இது வந்து எண்ட்ஸ் மட்டும் கோல்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை. நாங்கள் வந்து எந்த அளவுக்கு இது நான் ஏன் கிரேட்டஸ்ட் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து வி ஆர் நாட் ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் தி கோல்ஸ் பட் ஆல்சோ த மீன்ஸ், எப்படி இதை கொண்டு போகணுன்ட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இஃப் இட் சக்சீட்ஸ் இட் வில் நாட் ஒன்லி பி அ ட்ரையம்ப் ஆஃப் ரிலிஜியன், லவ் அண்ட் ட்ரூத் ஓவர் இர்ரிலிஜியன், ஹேட்ரட் அண்ட் ஃபால்ஸ்ஹுட், but it is highly likely to serve as an example to the millions in India and to the people to the other parts of the world அப்படின்னு காந்தி கொடுக்குறாரு. அப்புறம் ஜோஹானஸ்பர்க் வந்துட்டு 5-6 months கழிச்சு காந்தி திரும்ப ஒரு லெட்டர் எழுதிட்டு அந்த லெட்டர் டு ஹிந்து வந்து நான் படிச்சிருக்கேன். படித்து நான் வந்து ஐ விஷ் டு டிரான்ஸ்லேட் திஸ் இன் டு லோக்கல் இண்டியன், லோக்கல் சொல்லக்கூடாது, ஐம் சாரி, வெர்னாக்குலர் இண்டியன் லாங்குவேஜஸ். அதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டீங்க, ஸோ வந்து ஐ வில் பப்ளிஷ் இட்னு சொல்கிறாரு. இந்தியன் ஒப்பீனியன்லையும் ஹீஸ் பப்ளிஷிங் லெட்டர் டு ஹிந்து வந்து காந்தி பப்ளிஷ் பண்ணிட்டார். இப்போ வந்து டால்ஸ்டாய் வந்து அவருடைய செக்ரட்டரி சர்காஃப்ஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. த புக், அந்த புக்கை பற்றி ஹின்ஸ்வராஜை கொடுத்துட்டாரு இவர்கிட்ட, டால்ஸ்டாய் கிட்ட ஒரு காப்பி, ஹின்ஸ்வராஜை படிங்க அப்படின்னு. த புக் அந்த இந்தியன் ஹோம் ரூல் இஸ் பை அன் இந்தியன் திங்கர் அண்ட் ஃபைட்டர் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ஆட்டோக்ரசி, Gandhi, who is fighting by means of passive resistance. He is very close to us. He has read my writings. His book Indian Home Rule, written in Indian language, was banned by the British government. He requests my opinion on his book. I want to write him in detail. Will you please translate such a letter for me? நான் ரஷ்யனில் எழுதுறேன், சர்காஃப் நீ டிரான்ஸ்லேட் பண்ணி காந்திக்கு அனுப்புறியான்னு கேட்குறாரு. அண்ட் சர்காஃப் ஆல்சோ அக்ரீஸ். லியோ டால்ஸ்டாய் எழுதுறாரு, Dear friend, I have received your letter and your book Indian Home Rule. I have read your book with great interest. Tolstoy read Hinswaraj and with great interest because I think the question you have therein dealt with is important not only for Indians but for the whole of mankind. அப்புறம் அவர் வந்து அவரோட உடல்நிலை பற்றி சொல்கிறார். 8th May 1910 டால்ஸ்டாய் சொல்கிறார், ஐ எம் நாட் வெரி வெல் ஆஃப் பர்சன். ஸோ இப்போதைக்கு என்னால் வந்து ஹின்ஸ்வராஜ் பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் என்னால் கொடுக்க முடியல, பட் ஐ ஷால் ரைட் டு யூ ஆஸ் சூன் ஆஸ் ஐ ரிகவர் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் காந்தி எழுதுறாரு ஆகஸ்ட் 1910 ஆஃப்டர் 3 months எழுதுறாரு, ஐ வெரி மச் வேல்யூ யுவர் ஜெனரல் அப்ரூவல் ஆஃப் மை புக்லெட் இந்தியன் ஹோம் ரூல், அந்த இது ஹின்ஸ்வராஜ், அண்ட் இஃப் யூ ஹாவ் த டைம் ஐ ஷால் லுக் ஃபார்வர்ட் டு யுவர் டீடைல்டு கிரிட்டிசிசம் ஆஃப் த ஒர்க் விச் யூ ஹவ் பீன் ஸோ குட் ஆஸ் யூ ப்ராமிஸ்ட் இன் யுவர் லெட்டர். நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு மிஸ்டர் காலன்பாக்கை மென்ஷன் பண்ணுறாரு. மிஸ்டர் காலன்பாக் ஹாஸ் ரிட்டன் டு யூ அபவுட் டால்ஸ்டாய் ஃபார்ம். மிஸ்டர் காலன்பாக் அண்ட் ஐ ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மெனி இயர்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலன்பாக் ஹாஸ் டேக்கன் த லிபர்ட்டி ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் மீ ஆஃப் நேமிங் ஹிஸ் ஃபார்ம் ஆஃப்டர் யூ. டால்ஸ்டாய் ஃபார்ம்ன்றதை நேம் பண்ணுறது அவர் இன்ஃபார்ம் பண்ணுறது. காலன்பாக்கும் பர்சனலாக ஒரு லெட்டர் எழுதுறாரு டால்ஸ்டாய்க்கு, அதையும் வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில். வித்தவுட் ஆஸ்கிங் யுவர் பர்மிஷன் ஐ ஹாவ் நேம்ட் மை ஃபார்ம் அஸ் டால்ஸ்டாய் ஃபார்ம் இன் காலன்பாக் ஹிஸ். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார் லெட்டரே பண்ணிவிட்டு ஹீ இஸ் ஜஸ்டிஃபைங், நான் ஏன் டால்ஸ்டாய் ஃபார்ம் வச்சேன், சும்மாலாம் உங்களை பேர் நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி காந்தின்னு ஒருத்தர் என் கூட தான் இருக்கார், நாங்கள் வந்து இத்தனை ஃபார்மில் இந்த ஒர்க் பண்ணுறோம் அது பண்ணுறோம். பிரெட் லேபர் பற்றி டால்ஸ்டாய் எழுதுவார் நிறைய, அதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஷார்ட் லெட்டர் தான் காலன்பாக் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு சர்காஃப் வந்து ஒரு லெட்டர் இவருக்கு காலன்பாக் ரிட்டர்ன் பண்ணுறாரு, காந்திக்கு கொடுக்குறாரு. சாரி, ஆல் தட் யூ கம்யூனிகேட் அபவுட் மிஸ்டர் காலன்பாக் ஹேஸ் கிரேட்லி இன்ட்ரெஸ்டட் டால்ஸ்டாய், who has also asked me to answer for him to Mr. Kallenbach's letter. Tolstoy sends you and your co-workers his heartiest greetings and warmest wishes for the success of your work. லெட்டர் போகுது. I am writing to a great friend of mine and of Tolstoy, Mrs. 5V Mayo of Glasgow. இந்த யூகேல இருக்கிற ஒரு பாசிபிஸ்ட் ரைட்டர் 5V Mayo, இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. டால்ஸ்டாய் மூலமாக தான் காந்திக்கு 5V Mayoட கனெக்ஷன் வருது. 5V Mayoக்கும் காந்திக்கும் கரஸ்பாண்டன்ஸ் அது இந்த புக்கில் இல்லை, அது ஒரு தனி சாப்டர். ப்ரப்போசிங் தட் ஷீ ஷுட் என்டர் இன் டு கம்யூனிகேஷன் வித் யூ அப்படின்னு சொல்லி செட்காவ் லெட்டரை முடிக்கிறாரு. அப்புறம் செப்டம்பர் 1910 வந்து காலன்பாக்கு வந்து செட்காஃப் திரும்ப காலன்பாக் லெட்டர் எழுதுறாரு. டால்ஸ்டாய் சென்ஸ் யூ ஹிஸ் வார்மஸ்ட் குட் விஷஸ் ஃபார் த ஃபர்தர் சக்ஸஸ் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ். ஸோ டால்ஸ்டாய் ஃபார்முக்கான அப்ரூவல் டால்ஸ்டாய்ட்டே வந்துருச்சு, இந்த மாதிரி என்னோட பேர் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அப்புறம் 7th September 1910 காந்திக்கு வந்து ஒரு லெட்டர் டால்ஸ்டாய்ட்டேருந்து. ஐ ஹவ் ரிசீவ்ட் யுவர் ஜேர்னல் இந்தியன் ஒப்பீனியன் அண்ட் ஐ எம் ஹாப்பி டு நோ ஆல் தட் இஸ் ரிட்டன் ஆன் நான் ரெசிஸ்டன்ஸ். த மோர் ஐ லிவ் அண்ட் எஸ்பெஷலி நவ் தட் ஐ எம் அப்ரோச்சிங் டெத், த மோர் ஐ ஃபீல் இன்க்ளைன் டு எக்ஸ்பிரஸ் டு அதர்ஸ் த ஃபீலிங்ஸ். அவரோட இதெல்லாம்
Love is the aspiration for communion and solidarity with other souls. That love is the supreme and unique law of human life. So that law of love has been promulgated by all the philosophies, Indian, Chinese, Hebrew, Greek and Roman. I think that it has been mostly clearly expressed by Christ in Christianity பத்தி சில வாசகங்கள்லாம் சொல்லிட்டு he is confessing also the whole Christian civilization, so brilliant in the exterior, has grown up on this misunderstanding, the industrialization, capitalism, consumerism சொல்றாரு. And the strange contradiction, sometimes conscious but mostly unconscious அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கண்டினியூ பண்றாரு டால்ஸ்டாய். I think that it would give you pleasure to know that with us Russia, a similar movement is also developing rapidly under the form of refusal of military services, augmenting year after year. அந்த போல்ஷிக் மென்ஷிக் அந்த இதை கொஞ்சம் டச் பண்ணுறாரு டால்ஸ்டாய். அண்ட் அப்புறம் கிறிஸ்டியானிட்டி பற்றி சொல்கிறார். ஈவன் அண்டர் த பெர்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி which appeared amongst us Christian people and the simultaneous recognition of the necessity of armies. ஒருத்தர் கிறிஸ்டினாவும் இருக்காரு, ஆர்மியும் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்க முடியாது என்னோட பார்வையில்ன்றது தான் டால்ஸ்டாயோடைய பார்வையாக இருக்குது. அண்ட் த ப்ரிப்பரேஷன் ஃபார் கில்லிங் ஆன் அன் எவர் இன்க்ரீசிங் ஸ்கேல். தேர் எக்ஸிஸ்ட் அ கான்ட்ரடிக்ஷன். எவர் இன்க்ரீசிங் ஸ்கேலில் கில்லிங் நடக்குதுன்னு டால்ஸ்டாய் 1910 சொல்கிறாரு. இன்னும் வேர்ல்டு வாரே பார்க்கல. வேர்ல்டு வார்க்கு முன்னாடியே டால்ஸ்டாய் சொன்ன வாசம் வந்து வேர்ல்டு வாரையும் அவர் பார்க்காமலே டால்ஸ்டாய் செத்து போயிட்டார். இதுதான் வந்து டால்ஸ்டாய் எதுன ஃபைனல் லெட்டர் டு காந்தி. It looks like Tolstoy transferred the spiritual heritage வந்து காந்திக்கு திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி. இன்ஃபேக்ட் அந்த ரிச்சர்ட் ஃபாக்ஸோடைய இந்த பேப்பரையும் கொஞ்சம் டச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சின்ஸ் ஐ ஹேவ் ஃபியூ மினிட்ஸ் டைம். இதில் வந்து 1986 ப்ரெசென்ட் பண்ண பேப்பர் டியூக் யூனிவர்சிட்டியில் ரிச்சர்ட் ஜி ஃபாக்ஸ்னு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு எஸ்ஸே காந்தியை. பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேப்டிவேட்டிங் எஸ்ஸேஸ் ஐ ரெட். இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, காந்தி மாதிரி அந்த வி ஆல் நோ தட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலங்காலமாக அடிமைப்பட்டு இந்த சப்ஜுகேஷனில் இருக்கிற ஒரு சொசைட்டி கிட்ட வந்து நம்மளோட சிவிலைசேஷனை வந்து எப்படி இந்த ஹெகிமோனஸ் பவர் எப்படி பார்க்குதுன்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ரூடியார்ட் கிப்ளிங் வந்து இந்தியாவை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நிறைய விஷயங்களில் வந்து ஒரு மாதிரி ரேசிஸ்ட் அண்டர் டோன்ஸ் இருக்கும். அப்புறம் வின்ஸ்டன் சர்ச்சில் வாஸ் ஓப்பன்லி ரேசிஸ்ட்டு. ஸோ வந்து ஆள்கிற ஒரு சிவிலைசேஷன் வந்து ஆளப்படுகிற அல்லது ஒடுக்கப்படுற ஒரு சிவிலைசேஷனும் ரேசிஸ்ட் அண்டர் டோனில் தான் பார்ப்பாங்க. அண்ட் இந்த சிவிலைசேஷன் பற்றின நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்தியானாலே பார்பாரிசம் தான், இந்தியன்ஸ் ஆர் பார்பாரிக், ஒயிட் மேன்ஸ் பர்டன், வி ஹாவ் டு சிவிலைஸ் இந்தியன் வில்லேஜஸ் இதுன்னு. இன்ஃபேக்ட் கேம்பிரிட்ஜில் ஸ்ருதி கபிலா ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஷி ஈவன் ஆர்கியூஸ் தட் டு சம் எக்ஸ்டென்ட் அம்பேத்கர் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை திஸ் வெஸ்டர்ன் நெகட்டிவ் ஸ்டீரியோடைப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு. அண்ட் தெர் ஆர் அப்போசிஷன் ஆல்சோ. ஏன்னா அம்பேத்கர் ஹி ஃபேஸ்ட் த சப்ஜுகேஷன் எக்ஸெட்ரான்றதால, பட் தெர் ஆர் ஸ்டில் டிபேட்ஸ் கோயிங் ஆன் தேர். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் ஸ்டீரியோடைப்ஸ் ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கும்போது சடனாக அதே வெஸ்டர்ன் இந்த சோகால் வெஸ்ட்டில் வந்து சில மாட்டு கருத்துன்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் தாரோ இந்தியாவை பார்க்குறாரு, டால்ஸ்டாய் வந்து இந்தியாவை பார்த்து இந்தியன் சிவிலைசேஷன்றது இட் இஸ் நாட் வெஸ்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரே ஆள். டால்ஸ்டாய், தாரோ, ரஸ்கின் இவங்க எல்லாமே வந்து இந்தியாவை வந்து என்ன இவங்க இப்படி எழுதுறாங்கன்னு பார்த்துட்டு இந்தியா பற்றி நல்ல விஷயமா இவங்க எழுதுறாங்க. இது மட்டும் இல்லை, மிஸ்டிக்கல் லேண்டு இதுன்னு. அண்ட் தியோசாபிக்கல் சொசைட்டி ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் அ லாட் டு இந்த பாசிட்டிவ் இமேஜில் இந்தியாவை காட்டுறது அப்படின்னு. ரிச்சர்ட் ஃபாக்ஸ் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பக்கம் நெகட்டிவ் ஸ்டீரியோடைப் வந்து இருக்குன்றது உண்மை. பட் ஆனால் டால்ஸ்டாயோ தாரோவோ அல்லது இவங்க இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி இவங்க ப்ராபகேட் பண்ண விஷயங்களில் வந்து பாசிட்டிவ் ஸ்டீரியோடைப் இருக்கக்கூடாதா? நெகட்டிவ் ஸ்டீரியோடைப் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்தியாவை சொல்கிறேன்ற பேரில் வந்து இவங்க பாசிட்டிவாகவும் சில ஸ்டீரியோடைப்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் கிவன் தட் காந்தி இன்ஸ்பயர்டு அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் டால்ஸ்டாய், தாரோ இவங்க எடுக்கும்போது காந்திக்கும் இந்த இது இருந்திருக்கும். இவர் வந்து காந்தியை ஒரு பாசிட்டிவ் ரேட்டில் தான் முன்னிறுத்துறாரு. இருக்கிறதுலே வந்து இந்த நரேட்டிவ், இந்த வெஸ்ட் ஈஸ்ட்லாம் தாண்டி ஒரு கல்ச்சரல் அட்டானமியை கொண்டு வரணும், வெஸ்டர்ன் இந்த குளோபல் நரேட்டிவ்லேருந்து மாற்றா சிந்திக்கணும்னு சொல்லிட்டு காந்தி வாஸ் த பர்சன் ஹூ வென்ட் டு த எக்ஸ்ட்ரீம். அவர் தான் இருக்கிறதுலே வந்து தாண்டி போனார். ஆனாலும் பட் ஸ்டில் ஐ ஃபீல் தட் இந்த பாசிட்டிவ் ஸ்டீரியோடைப்பில் காந்தி கொஞ்சம் உழுந்திருக்கலாம், இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி இதில் எழுதியிருக்காரு. என்கிட்ட அந்த அகாடமிக் காப்பி இருக்குது. மேபி ஐ சென்ட் திஸ் எஸ்ஏ டு யூ ஆல்சோ அதை படிக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் நான் நிறைய அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணும்போது ஹின்ஸ்வராஜில் இருக்கிற பாசிட்டிவ் ஸ்டீரியோடைப்ஸ்லாம் என்னென்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு வந்து இதில் இருதலைக்குள்ளி மாதிரி ஒரு பக்கம் ஹின்ஸ்வராஜில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் ஸ்டீரியோடைப்ஸ்லாம் வந்து கிரிட்டிக்கலாக காந்தியை பார்க்குறது, இன்னொரு பக்கம் யூர்கன் ஸ்மேர் சொன்ன மாதிரி த வெரி கான்செப்ட் ஆஃப் ஹின்ஸ்வராஜ் வந்து இட் இஸ்
ஆன்டிதீசிஸ் டு சவர்கர்ஸ் ஒர்க்குன்னு நான் இது இன்னொரு பக்கம் தூக்கி பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் கிறிஸ்டியனுக்கும் நிறைய டிபேட்ஸ் இதில் நடந்துருந்துச்சு. எப்படி வந்து ஹவு காந்தி வியூடு இந்தியா இண்டிபெண்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் வியூ. பட் அட் த சேம் டைம் த வெரி கான்செப்ட் தட் இந்தியா வாஸ் ரேடிக்கலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெஸ்ட், அதுவே வந்து ஒரு வெஸ்டர்ன் கன்ஸ்ட்ரக்ட் தான் அப்படின்ற மாதிரி ரிச்சர்ட் ஜி ஃபாக்ஸ் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிறாரு. ஸோ இட்ஸ் லைக் சார்ட் ஆஃப் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் ஏன் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த புக்கு இவ்வளோ பீடிகை போட்டேன், இந்த புக்குள்ளேயே புக்குள்ளேயே நான் ஐ திங்க் கொஞ்சம் நேரம் தான் இருந்திருப்பேன். ஏன் வந்து இது போனேன் அப்படின்னா, கிறிஸ்டியனும் பீடிகை போட்டார். பெர்லினில் நான் வந்து பாட்பவுன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூப்பிட்டு போய் நான் வந்து ஒரு காந்தியவாதியோட கல்லறை கொண்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூக்கடை கூப்பிட்டு போய் உனக்கு பிடிச்ச கலரில் ஏதாவது ரோஸ் பிக் பண்ணு அப்படின்னாரு. நான் வந்து ஒயிட் கலரில் ஒரு ரோஸ் எடுத்தேன். சரி நம்ம கல்லறைக்கு போகிறோம், ஒயிட் ரோஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். போகிற வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணார். கால்ஃபனோசியேட்ஸ்கி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். கால்ஃபனோசியேட்ஸ்கி வந்து 1935 நோபல் பீஸ் ப்ரைஸ் வின்னர். ஆனால் அப்போ வந்து நாஜி கவர்மெண்ட் வந்து அவரை அனுப்பலை பீஸ் ப்ரைஸ் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஹோலோகாஸ்ட் டைட்டில் அவரை கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போட்டு ஹாஸ்பிட்டலில் செத்து போனார் அவர். கால்ஃபனோசியேட்ஸ்கி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு வேல்ட் பியூனேன்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் கால்ஃபனோசியேட்ஸ்கி. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் இப்போ அங்கே இல்லை, அந்த பில்டிங் இருந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு திரும்ப வந்துட்டு அந்த ஆர்கைவ்ஸில் இருந்த பழைய பேப்பர்ஸ்லாம் எடுத்தேன்ற மாதிரி அந்த டிஜிட்டல் ஃபைல்ஸ்லாம் காமிச்சார். 1929 கால்ஃபனோசியேட்ஸ்கி காந்தி பற்றி எழுதியிருக்காரு அக்டோபரில். திஸ் இஸ் 6 months பிஃபோர் த சால்ட் சத்தியாகிரகா. சால்ட் சத்தியாகிரகா தான் வந்து காந்தி ஒரு வேர்ல்டு இதுக்கு ப்ரொபகேட் கொண்டு போச்சுன்றது அது ஒரு. பட் அதுக்கு முன்னாடியே காந்தி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் முன்னாடி சொன்ன டூபுவா, அப்புறம் கால்ஃபனோசியேட்ஸ்கியும் வந்து இஃப் ஐ வியூ கால்ஃபனோசியேட்ஸ்கி இன் த லென்ஸ் ஆஃப் ரிச்சர்ட் ஃபாக்ஸ், கால்ஃபனோசியேட்ஸ்கியும் சில வகைகளில் அந்த ஸ்டீரியோடைப்பில் இருந்திருக்காருன்னு ஃபீல் பண்ணலாம். பட் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கால்ஃபனோசியேட்ஸ்கி வந்து 1929 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காந்தியை வந்து நீங்கள் இந்த வெஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவில் காந்தி உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. He is more than that. 1929 அக்டோபரில் he is more than that. India is very fortunate that Gandhi that she did not get an Asiatic Napoleon. ஒரு ஆசியாவின் நெப்போலியனை வந்து காந்தி வந்து இந்தியா வந்து பெறலை. ஷீ இஸ் ஸோ ஃபார்ச்சுனேட் பிகாஸ் ஒரு ஏஷியாடிக் நெப்போலியனால் வந்து ஒரு சாதிக்க முடியாத காந்தியால் சாதிக்க முடியும். அவர் வந்து ஒரு ஆஜானுபாகுவான ஒரு ஹைப்பர் மேஸ்குலினான ஒரு கேரக்டர் கிடையாது. அவர் வந்து ஒரு மென்மையான தென்றலை போன்றவர் மகாத்மா காந்தி. ஹி யூசஸ் த டேர்ம் மகாத்மா காந்தி தான் அப்படின்னு. இவர் சுனில் கிருஷ்ணனோட ஒரு போஸ்ட்டும் படிச்சும் அவர் சொன்னார், காந்தி தான் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் ஆஃப் அ லீடர் வந்து உடச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லீடர் ஷுட் பி ஹைப்பர் மேஸ்குலின், ஆஜானுபாகுவான, தே ஷுட் ப்ரொபகேட் அ வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் கன்வின்ஸ்ட் விஷன், ஒரு கன்விக்ஷனோட ஒரு கொள்கைன்னு எடுத்துக்கிட்டு அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் முதல் முறையாக வந்து சுய விமர்சனம் செஞ்சுக்கிற, அப்புறம் ஓப்பன் டு அதர் ஐடியாஸ், உரையாடலுக்கு இடம் இருக்கிற, எப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் உரையாடலுக்கு இடம் இருக்கிற ஒரு தலைவராக வந்து ஒரு தலைமைக்கான அடையாளமாக அதான் வந்து காந்தி கொண்டு வராரு அப்படின்னு. டூப்வா எப்படி வந்து காந்தி வந்து டால்ஸ்டாய்க்கு லெட்டர் எழுதினாரோ நீங்கள் எங்களை பற்றி எழுதுங்க அப்படின்னும், எப்படி வந்து தரக்நாத் தாஸ் வந்து டால்ஸ்டாய்க்கு எழுதினாரோ நீங்கள் எங்களை பற்றி எழுதுங்க அப்படின்னு. ஜஸ்ட் 20 years லேட்டர் டூப்வா எழுதுறார் காந்திக்கு, எங்களை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு. ஸோ தேர் இஸ் திஸ் ஜீனியாலஜி, ஏதோ ஒரு வகையான ஒரு ஹெரிட்டேஜ் இந்த புக்லேயும் தெரிஞ்சுக்க முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அ கலெக்ஷன் ஆஃப் essays, கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ். பட் இந்த லெட்டர்ஸ் மூலமாக வந்து வி ஆர் ஏபிள் டு சி இந்த வேர்ல்டில் மற்ற என்ன விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு. 1910 டால்ஸ்டாய் செத்து போகிறாரு. காந்தி வந்து முக்கியமான விஷயம் 1910 தான் பர்த் இயர் ஆஃப் கோட்ஸே குழந்தையாக இருக்கும்போது ஆல்ரெடி காந்தி வாஸ் ஆன் திஸ் வே டு பிகம் அ மகாத்மா. அஃப்கோர்ஸ் இந்த ஏஜை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. பட் த பாயிண்ட் இஸ், அந்த டயத்தில் காந்தியோடைய அக்யூமுலேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ரொம்ப ஜாஸ்தி. ஆன்டி வாராக அப்போவே காந்தி ஃபார்ம் ஆகிட்டார். இதில் நானும் கிறிஸ்டியனும் ஆஃப்ரிக்கா ஹவுஸ்னு ஒரு கன்வென்ஷன் சென்டருக்கு போயிருந்தோம். காந்தி வாஸ் இந்த கிறிஸ்டியன் வாஸ் கிவிங் அ லெக்சர் ஆன் காந்தி அந்த இடத்துல. நாங்கள் அப்போயே கிளம்பதே சொன்னார், நிறைய சண்டை வெடிக்க போகுது ஆஃப்ரிக்கா ஹவுஸில் காந்தியை பற்றி ரேசிஸ்ட் ரிமார்க்ஸ்லாம் வரும் அப்படின்னு. அண்ட் சொன்ன மாதிரியே சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. ஒரு நானும் அங்கே டீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பர்சன் ஃப்ரம் கேமரூன், அவர் வந்து காந்தி வந்து ரேசிஸ்ட்னோடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மண்டேலாவே வந்து சொல்லியிருக்காரு, முன்னாடி காந்தி ரேசிஸ்டாக தான் இருந்தார், பட் நாங்கள் வந்து மன்னிச்சிட்டோம், நீங்கள் வந்து இந்தியா வந்து காந்தியை பெற்றெடுத்தது, ஆனால் நாங்கள் தத்தெடுத்து கொண்டோம்னா அதெல்லாம் சொன்னேன்.
அவர் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார், ஐ எம் நாட் அ மண்டேலாயிஸ்ட் அப்படின்ட்டாரு. இதை நான் எப்படி ஏன்னா இந்த ஆஃப்ரிக்காக்குள்ளே இருக்கிற இன்டர்செக்ஷனாலிட்டி பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. ஆஃப்ரிக்காலே மண்டேலா அப்படின்னு சரவணன் சார் கூட அந்த வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டு இருந்தோம், கானாவில் சிலை எடுக்கணும் அப்படின்னு. மண்டேலா கானாக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுமே மோர் தேன் 2000 கிலோமீட்டர்ஸ், சம்மந்தமே இல்லை அந்த மண்டேலா மூவ்மெண்ட்டு. பட் அந்த பேன் ஆஃப்ரிக்கனிசம்லாம் வந்து மண்டேலாவோட டூபுவா இந்த யூஎஸ்ஏல தான் வந்து இந்த பேன் ஆஃப்ரிக்கனிசம் நிறைய வளர்ந்துருக்கு. இஸ்லாமிக் பேன் ஆஃப்ரிக்கனிசம் லிபியா அங்கெல்லாம் கோல்டு வார் டைத்தில் வந்திருக்கு, மும்மர் கடாஃபி இவங்க மாதிரி இதெல்லாம். பட் அது வேறு விதமான ஒரு பேன் ஆஃப்ரிக்கனிசம். பட்டு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேமூர்லேருந்து வந்திருந்தார், அவர்கிட்ட நான் இதை கொடுத்துருந்தேன், இஎஸ் ரெட்டியோட ஆர்டிக்கல் ஆன் காந்தி. அதில் தான் வந்து இந்த மண்டேலா சொல்லியிருப்பார். இஎஸ் ரெட்டி என்ன சொல்கிறாருன்னா, இந்த இந்த பம்பாத்தா ரெபலியன், ஜூலு ரெபலியனில் வந்து காந்தி ஈடுபட்டது வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டு. அங்கே வந்து ஏன் வந்து அங்கே காந்தியை வந்து எதனால் எம்ப்ளாய் பண்ணுறாங்க, ஏன் வந்து ஸ்ட்ரெச்சர் பேர்றாங்க ஈடுபடுத்துகிறாங்கன்னா, வூண்டட் பிளாக் ட்ரைபல் பீப்புள் வந்து பிரிட்டிஷ்காரங்க தூக்கலை, டச் பண்ணல. அங்கே தான் வந்து காந்தி வந்து இந்த இதை புரிஞ்சுக்கிறாரு, இந்த டைனமிக்ஸை ஸ்லோவாக. கோர்ஸ் இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் அ வாட்டர் ஷெட் மூமெண்ட், டக்குன்னு மட்டேடியாலாம் காந்தி மாறில, பட் இட்ஸ் அ டிரான்சிஷன், காந்தி ஸ்லோவாக புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு. இன்னொன்று அந்த வினயலால் சொன்ன விஷயம் என்னென்னா, ஏன் வந்து காந்தி ஏன் எந்த சத்தியாகிரக போராட்டத்தில் எந்த பிளாக் பர்சனும் இல்லை ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசம் வந்துட்டே இருக்கும் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா, நேட்டிவ் ஏன் இல்லைன்னு. வினயலால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஈஸியான, இட்ஸ் நாட் அ ரெஸ்பான்ஸ், பட் நான் ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் மட்டும் சொல்லிடுறேன். காந்தி இது வரைக்கும் சத்தியாகிரகத்தில் போராடுங்கன்னு சொல்லிட்டு யாரையுமே ரெக்வஸ்ட் பண்ணல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிளாக் பீப்புள், யாரையுமே காந்தி ரெக்வஸ்ட் பண்ணல. நான் கலந்துக்கிறேன்னு சொன்னவங்கள சேர்த்துக்கிட்டாரு. இது வரைக்கும் எந்த பிளாக் பீப்புளும் வந்து காந்தி கிட்ட நான் கலந்துக்கிறேன்னு சொல்லலை, அதனால காந்தி சேர்த்துக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். டூபுவா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜென்ரலாகவே வந்து நிறைய எக்ஸ்ட்ரீம் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அல்லது எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து காந்தியை வந்து பிரிட்டிஷ் ஸ்டூஜ் அப்படிம்பாங்க, பிரிட்டிஷ் கைக்கூலி அப்படின்னு, ஸ்ட்ரெச்சர் பேரர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு. டூபுவா வந்து என்ன பாப்புலேட் பண்ணுறாருன்னா, காந்தி வாஸ் நாட் த ஸ்ட்ரெச்சர் பேரர் ஆஃப் எம்பையர், ஹி வாஸ் த ஸ்ட்ரெச்சர் பேரர் ஆஃப் பிளாக் பீப்புள் அப்படின்னு. ஹீ இஸ் ரெஃபரிங் டு த பம்பாத்தா த ரெபலியன் வந்து லிட்டரலாக ஹீ டுக் த பிளாக் பீப்புள் அபவ் அப்படின்ட்டு. இதெல்லாம் தான் வந்து இந்த பர்டிகுலர் எஸ்ஸே, இந்த லெட்டர்ஸை தாண்டி இதை சுற்றி நடந்த விஷயங்கள்லாம் இதான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ. கொஞ்சம் மாதிரி என்ன சிதறல்கள் தான், அதனால் ஒரு கொஹரண்ட்டாக கொண்டு போக முடியலனால ஐம் சாரி. ஸோ தேங்க்யூ.